ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான ஹெட்டிங், அறநூல்களில் நம்ம இது வரைக்கும் என்னென்ன நாலடியார், நான்மணிக்கடிகை, திரிகடுகம் இது மாதிரிலாம் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம சிறுபஞ்ச மூலம் பார்க்க போகிறோம். சிறுபஞ்ச மூலம் இந்த ஹெட்டிங்கில் இருக்கிற முதல் பாட்டு, கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றால் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நல் ரென்றால் வனப்பு. காரியாசன். இந்த பாட்டோட மீனிங் பார்த்திங்கன்னா, கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளல், காலுக்கு அழகு பிறரிடம் இருந்து செல்லாமை, ஆராய்ச்சிக்கு அழகு தன்னோட முடிவை துணைந்துரைக்கிறது, இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றென புகழ்தல், அரசனுக்கு அழகு குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் என்று பிறர் அவனை புகழ்ந்து உரைத்தல். அதாவது இந்த பாட்டோட மீனிங் என்னென்னா, நம்ம கண்ணுக்கு அழகு அப்படின்னா ஒருத்தர் மேலே இறக்கப்பட்டால் தான் நம்மளோட கண்ணுக்கு அழகுன்னு சொல்கிறாங்க. காலுக்கு அழகு என்னென்னா, அடுத்தவங்கக்கிட்ட எதையும் போய் கேட்டு நிற்காமல் நம்ம கால் அதுக்கான, அதாவது பிறர்கிட்ட ஏதாவது கேட்குறதுக்காக நம்ம கால் போகாமல் இருந்தால் அது அழகுன்னு சொல்கிறாங்க. ஆராய்ச்சிக்கு அழகு தன்னோட முடிவை எல்லார் முன்னாடியும் ஒரு சபையில் ரொம்ப தைரியமாக எடுத்துரைக்கிறது. இசைக்கு அழகு அதை கேட்குறவங்களுக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்னு அவங்க புகழ்கிறாங்க பார்த்திங்களா, அந்த புகழ்ச்சி தான் இதுக்கு அழகுன்னு சொல்கிறாங்க. ஒரு அரசனுக்கு அழகு குடிமக்களை வருத்தாமல் காப்பவன், அதாவது இவர் ஒரு நல்ல அரசன்றா, மக்களை கஷ்டப்படுத்தாமல் நாட்டை காப்பான் அப்படின்று மற்றவங்க அவனை புகழ்ந்து பேசுகிறது தான் ஒரு அரசனுக்கு அழகுன்னு சொல்கிறாங்க. இதோட அர்த்தம் பாருங்கள். கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல், என்வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு, வனப்பு அழகு, கிளர்வேந்தன் புகழுக்கு உரிய அரசன், வாட்டான் வருத்த மாட்டான். இந்த சொற்பொருளில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது கொஸ்டினில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாட்டு லைனை கொடுத்துட்டு கூட இது எந்த நூல்னு சொல்லி கீழே கேட்பாங்க. அதனால் பாட்டையும் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு பாருங்கள். கண்ணோட்டம், செல்லாமை, உரைத்தல், என்றல் இதெல்லாம் தொழிற்பெயர்கள். அதாவது இதில் ஒன்று இப்போ செல்லாமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர்கள்னு சொல்லுவாங்க. அல்விகுதி முடிஞ்சாலே அது தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. அந்த தல், என்றல், கண்ணோட்டம் இது மாதிரி இலக்கண குறிப்பு பின்னாடி இலக்கணத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும். அடுத்தது பாருங்கள், கேட்டார், வாட்டான் வினையால் அணையும் பெயர்கள். இதை வேணால் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வினையால் அணையும் பெயர்களில் கேட்டவர், கேட்டார் இது மாதிரிலாம் வந்தால் அது வினையால் அணையும் பெயர்கள். அதே மாதிரி அல்விகுதி முடிஞ்சால் அது தொழில் பெயர்கள். சிம்பிளாக இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கணத்தை பற்றி பார்க்கும்போது அது டீட்டெயிலாக வரும். அதுக்கடுத்து பாருங்கள், பகுப்பத உறுப்பிலக்கணம். கேட்டார் அப்படிங்கிறத கேள் ப்ளஸ் இட்டு ப்ளஸ் ஆர்னு பிரிக்கிறாங்க. கேளுங்கிறது பகுதி, இட்டானது விகாரமாக வந்துடுது, இட்டு இறந்த கால இடைநிலை, ஆறுங்கிறது பலர்பால் ஒரு வினைமுற்று விகுதி, உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த பாட்டு பாருங்களேன், சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஏன்னா இதில் வந்த சொல்லி திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்தால் அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஏன்னா இது கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்னென்னா பாட்டு லைன் கொடுத்துட்டு இது என்ன அணின்னு கூட கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுபஞ்ச மூல பாட்டு கண்ணோட்டம்ன்ற பாட்டு சொற்பொருள் பின்வரும் நிலையணியை சேர்ந்தது. ஓகே, அடுத்தது ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். இந்த பாட்டை சிறுபஞ்ச மூலத்தை எழுதினவர் காரியாசான். இந்த மாதிரி ஆசிரியர் குறிப்பில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக ஆசிரியர் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிறுபஞ்ச மூலத்தை இயற்றினவர் எழுதினவர் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அதையும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் அப்படின்னு சொல்லி சிறப்பு பாயிரத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது மதுரை தமிழாசிரியர் மாக்கா நாயர் அப்படிங்கிறவரோட மாணவர் தான் மாணாக்கர் அப்படின்னா மாணவர்னு அர்த்தம். மாணவர் தான் இவர் அப்படின்னு சொல்லி சிறப்பு பாயிரத்தில் சொல்லியிருக்காங்க. இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். இதையும் நல்லா கவனமாக பண்ணிக்கோங்க. சமண சமயத்தை சார்ந்தவர். இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னு கேள்விகள் வர வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அறநூல்களை பொறுத்த வரைக்கும் சமண சமயம்தான் அதிகமாக வரும். இதில் ஒரு 2 பேர்த்துக்கு திரிகடுகம் வைணவம் வரும். இன்னொன்று என்னென்னு நான் பார்த்து சொல்கிறேன். 2 பேர் மட்டும் வைணவத்தை சார்ந்தவங்க, மற்றவங்க எல்லாமே சமண சமயம். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரும் கணித மேதாவியரும் ஒரு சாலை மாணக்கர்.
கணித மேதாவியர் யாருன்னா ஏலாதி எழுதினவர் கணித மேதாவியர். அதுவும் அறநூட்களில் ஒன்று தான். அது ஏலாதி வரும்போது உங்களுக்கு புரியும். அந்த கணித மேதாவியாரும் இவரும் ஒரு சாலை மாணக்கர், அதாவது ஒன்றா படித்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பான்மையான பொது அறக்கருத்துக்களையும் சிறுபான்மை சமண கருத்துக்களும் இந்த நூலில் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், சிறுபஞ்ச மூலம் ஒரு 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இதோட ஆசிரியர் காரியாசன். இந்த நூலில் கடவுள் வாழ்த்தோட 97 வெண்பாக்கள் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நாலடியார் நான்மணிக்கடிகையெல்லாம் பார்த்தோம்னா 400 பாடல்கள் இருக்குதுன்னு, அது மாதிரி இதில் வந்து 97 வெண்பாக்கள் இருக்குது. இதுவும் கேட்பாங்க, வெண்பாவா இல்லை பாடல்களா அப்படிங்கிறது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சிறுபஞ்ச மூலம்னா 5 சொல்கிறாங்கல்ல, அது என்னென்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகைகளின் வேர்களும் உடல் நோயை தீர்ப்பன. நல்லா பாருங்கள், இந்த மூலிகைகளோட வேர்களை பற்றி தான் குறிப்பிட்டிருப்பாங்க இங்கே. அந்த செடிகளை, இலைகள், தலைகள் இது மாதிரிலாம் இல்லை, வேர்களை பற்றி. அதையும் கவனிச்சுக்கோங்க. அதே போல் இந்த நூலோட ஒவ்வொரு பாடல்லையும் சொல்லியிருக்கிற 5 கருத்துக்கள் மக்களோட மனநோயை போக்கும். ஆகையால் இந்த நூல் சிறுபஞ்சன் மூலம் என பெயர் பெற்றது. உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்தது போயிடலாம். பாருங்கள், புக் பேக் கொஸ்டின்னு. கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா 3 சொல்லி இன்னும் வரணும். என் வனப்புனா 2 சொல்லி இன்னும். எத்துணையாம் என்றுரைத்தல், அதுக்கும் 2 சொல்லி இன்னும் தான். நம்ம இதை பார்த்துருப்போம்ல. என் வனப்புனா 3 சொல்லி இன்னும் வரணும். ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், பண்ணுக்கு அழகுனா, பண்ணுன்னா என்னது? இசை. இசைக்கு அழகு வந்து கேட்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும். அப்படி சொல்கிறது தான் ஒரு இசைக்கு அழகு. அப்போ கேட்போர் நன்றென்றால் அப்படின்னு அந்த இடத்துல வரணும். செகண்டு பாருங்கள், பிறரிடம் இறந்து செல்லாமை டேஸ் அழகு. அதாவது பிறர்கிட்ட இறந்து செல்லாமை காலுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. கால் வந்து பிறர்கிட்ட இறந்து செல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த பாட்டில். இப்போ இங்கே பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. சொற்பொருள் பின்வரு நிலையணி பார்த்தோம்ல, சிறுபஞ்ச மூலம்னா பின்வரு நிலையணின்னு சொல்லியிருப்போம். அது ஏன் எப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ பின்னர் பல இடத்தும் வரின் அது பின்வரு நிலையணி. இது சொற்பொருள் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி, உவமை பின்வரு நிலையணி அப்படின்னு 4 வகைப்படும். சொற்பொருள் பின்வரு நிலையணினா ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லும் அதோட பொருளும் பின்னர் பல இடத்தும் வரின் அது சொற்பொருள் பின்வரு நிலையணியாகும். கண்வனப்பு கண்ணோட்டம் என்னும் சிறுபஞ்ச மூல பாடலில் சொற்பொருள் பின்வரு நிலையணி பயின்று வந்துள்ளது. இப்பாடலில் வனப்பு என்னும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து அழகு என்னும் பொருளை தருகிறது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நினைக்கிறேன், ஏன் அது சொற்பொருள் பின்வரு நிலையணின்னு சொல்கிறாங்கன்னு. அதாவது ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள், ஒரு செய்யுளில் ஒரு சொல்லை திரும்ப திரும்ப சொல்லி அது ஒரே பொருளை தந்தால் அது சொற்பொருள் பின்வரு நிலையணின்னு சொல்கிறாங்க. இப்போ இதிலே பாருங்கள், அடுத்த பாட்டு. பூவாது காய்க்கும் மர உல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்து உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. இது ஒரு பாட்டு. சிறுபஞ்சு மூலத்தில் வர இன்னொரு பாட்டு. இதோட அர்த்தம் பாருங்கள், பூக்காமலே சில மரங்கள் காய்க்கும். அதாவது பூக்காமலே சில மரங்கள் காய வைக்கிறதுக்கு. அதே போலவே நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் கூட அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார். பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. அதே போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையுமே தாமே உணர்ந்து கொள்வார். அதாவது சின்ன வயசுக்காரவங்களாக இருந்தாலும் கூட பெரியவங்க அளவுக்கு அவங்கள நினைக்க வைப்பாங்க, அந்த அளவுக்கு செயல்களை செய்வாங்க. பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைக்கிற நிறைய விதைகளும் நீ இருக்குது, பார்த்துருப்பீங்க. அதே போலவே மேதையரையும் பிறர் யாரும் சொல்லாமலே எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. இந்த பாடலில் உவமை அணி பயின்று வந்துள்ளது. இதுக்கு முன்னாடி வந்து சொற்பொருள் பின்வரு அணி, இது வந்து உவமை அணி. நல்லா பார்த்துக்கோங்க, இது கேட்குறதுக்கான வாய்ப்புகள். 2 பாடலில் 2 அணி வந்திருக்கு, அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்தது சொல்லும் பொருளும் பாருங்கள். மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல், நாறுவ முளைப்ப, தாவா கெடாதிருத்தல். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படிச்சு தான் ஆகணும், ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்து வேர்ட்ஸு. நமக்கு சொற்பொருள்லாம் கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கோங்க.
இதுக்கப்புறம் பாருங்கள் இலக்கண குறிப்பு. அறிவார் வல்லார் வினையாளனையும் பெயர்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, வார் வர் அப்படி வந்தால் அது வினையாளனையும் பெயர்கள். விதையாமை உரையாமை தொழிற்பெயர்கள். இதுக்கு முன்னாடி சொன்னேன் எதிர்மறை தொழிற்பெயர்கள். விதையாமை அதாவது விதைக்கிறதுனா அது அதுக்காக ஆப்போசிட் தானே விதையாமை. உரைக்கிறது கூட ஆப்போசிட் தான் உரையாமை. அதனால் தான் எதிர்மறை தொழிற்பெயர்கள்னு அதை சொல்கிறோம். மை விகுதி வந்திருக்கு, எதிர்மறையாக வந்திருக்கு, அதனால் எதிர்மறை தொழிற்பெயர்கள். தாவா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதாவது இது இப்படி பாதியில் நிற்கிறது, இது மாதிரிலாம் வந்தால் அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஒரு விளக்கணம் பாருங்கள். உரையாமை உரை கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் மை. உரைங்கிறது பகுதி, ஈங்கிறது சந்தி, ஆங்கிறது எதிர்மறை இடைநிலை, மைங்கிறது தொழிற்பெயர் விகுதி. காய்க்கும்ல காய் ப்ளஸ் இக்கு ப்ளஸ் உம். காய்ங்கிறது பகுதி, இக்குங்கிறது சந்தி, இக்குங்கிறது எதிர்கால இடைநிலை, உம்முங்கிறது பெயரச்ச பகுதி. இது என்னென்னா வேகமாக வாசிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் இலக்கணத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தா அது நிறைய ப்ரீஃபாக போகும், அப்புறம் நமக்கு அதுலேயே டைம் போயிடும். அதுக்காக தான் நான் இதை ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கி இந்த டாப்பிக்கோடு முடிச்சுக்கலாம். இதை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டாலே இந்த சிறுபஞ்ச மூலத்தை முடிச்சிட்ட மாதிரி. இந்த சிறுபஞ்ச மூலத்தில் நூற்குறிப்பு ஒன்று மொத்தமாக, அதாவது மொத்தத்தையும் எடுத்த ஒரு நூற்குறிப்பு மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணி தரேன். அதை நாளைக்கு வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரி நம்ம அறநூல்கள்னு ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். இப்போ இதை பார்த்திங்கனாலே அறநூல்கள்ன்றது முழுசாக முடிஞ்சு. குரூப் 4க்கு நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக முடித்தா கூட போதுமானது. தேங்க்யூ.